ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோம்னா பஞ்சாயத்துலேருந்து கிளம்பி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவா தான் ரகுராம் இடத்துலேருந்து அங்கே பஞ்சாயத்தில் எல்லாமே பேசி முடிச்சாங்கங்கிற தகவல் ரகுராமுக்கு தெரிய வந்ததும் ரகுராம் அவங்க ரூமில் போய் செம காண்டில் இருந்துகிட்ருக்காங்க நம்ம சிவா மேலே. அப்படின்னு பார்த்து நம்ம சிவா அண்ணி நாம் எப்படித்தான் இருந்தாலும் அண்ணக்கிட்ட சொல்லாமல் போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி தீர்ப்பு சொன்னதை கேள்விப்பட்டா அண்ணனும் சந்தோஷப்படுவாங்க. நான் போய் அண்ணக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன் அப்படின்னுட்டு சிவா உள்ளே வராங்க. இது வெளியில் நின்று ஜானகியும் மாயாவும் பார்த்துட்ருக்காங்க. அண்ணா அப்படின்னதும் யாருக்கு அண்ணா அப்படின்னு ரகுராம் எழுந்திருக்கிறாங்க. அண்ணன் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? போதும் சிவா, நான் அந்த பஞ்சாயத்து முன்னாடி அத்தனை பேர்கிட்டே சொல்லிட்டு வந்தேன், என் குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட யாருமே அங்கே வரமாட்டாங்கன்னு. ஆனால் நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ என்ன பண்ணியிருக்க? நீ போய் தீர்ப்பு சொல்லிட்டு வந்திருக்க. இங்கே பாரு, நீ போனது கூட எனக்கு கோபம் இல்லை. ஆனால் எப்படியோ என் பேச்சை மீறி இந்த வீட்டில் யாரும் போக மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அந்த நம்பிக்கையை கெடுத்துட்டே சிவா அப்படின்னதும் நம்ம ஜானகி மாயா அதிர்ச்சி ஆகிறாங்க. சிவா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அண்ணன், அப்படிலாம் இல்லைன்னு. போதும் சிவா, இங்கே பாரு, நீ இப்படி பதவியிலாம் உட்காந்தா முதல் சந்தோஷப்பட போகிறது அண்ணன் நானாக தான் இருப்பேன். எப்படியாச்சும் என்னோட நம்பிக்கையை நீ தானே நினைச்சேன். ஆனால் நான் இப்போ உண்மையில வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே உடைஞ்சி போச்சு. இதுக்கப்புறமும் நான் உனக்கு அண்ணனும் கிடையாது, நீ எனக்கு தம்பியும் கிடையாது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த வீட்டில் இருக்கிற யாருமே என்ன மதிக்க இல்லை. இனி நான் வாழ போகிற வாழ்க்கை என் பொண்ணுக்காக மட்டுமா தான் இருக்கும். என் பொண்ணு என்ன கேட்குறாளோ அவள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு நானும் என் காலத்தை கழிச்சுப்பேன். இனி உனக்கு எனக்குமான சம்மந்தம் எல்லாமே முடிச்சு போச்சு அப்படின்னதும் ஐயோ அண்ணே, நான் சொல்ல வரத்தை கேளுங்கண்ணே. நான் எதுக்கு பண்ணேன்னா அப்படின்னு சொல்ல வரும்போது எனக்கு எந்த ஒரு விளக்கமும் தேவையில்லை. என் பேச்சை மீறி போயிட்டேன். அதனால இனிமேல் நீ கூட பேசவும் கூட அப்படின்னதும் ஐயோ அண்ணே, அப்படிலாம் பேசாதண்ணே, உன் காலில் வேணும்னால நான் விழுறேன் அப்படின்னு சொல்லி சிவா ரகுராம் காலில் விழலான்னு போகிறாங்க. உடனே ரகுராம் தள்ளி போயிடுறாங்க. இங்கே பாரு, இதுக்கப்புறமாவும் நீ மூஞ்சில முழிக்கவே கூடாது, வெளியில் போ அப்படின்னதும் சிவா அழுதுகிட்டே வெளியில் வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜானகி தம்பி அப்படின்னு போதும் அண்ணி, நீங்கள் 2 பேரும் சொன்னீங்கிற ஒரு வார்த்தைக்காகவும் இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுங்கிற நோக்கத்துக்காகவும் தான் நான் அங்கே போய் தீர்ப்பு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அந்த ஒரு வார்த்தை இப்படி என் அண்ணனுக்கு எனக்கு இடையிலான உறவு முறிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை. நீ இப்போது நான் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டே சிவா போகிறாங்க. இந்த பக்கம் ஜானகி மாயாவுக்கு என்ன பண்ணுறனே புரியல. என்ன பெரியப்பா இப்படி புரிஞ்சுக்காமல் நடந்துட்டுருக்காரு அப்படின்னா அந்த புவனேஸ்வரி ஒரு கேடு கட்டவன்னு பெரியப்பாவுக்கு தெரியாத பெரியம்மா தெரிஞ்சு இப்படி பிஹேவ் பண்ணால் என்ன பெரியம்மா அர்த்தம்? கவலைப்படாத மாயா, அவர் நம்ம மேலே இருக்கிற கோபத்தை வீட்டில் இருக்கிற எல்லார் மேலேயும் சம்மந்தம் இல்லாமல் காமிச்சிட்ருக்காரு. நாம் எல்லாரும் பண்ணுறது எல்லாமே சரிதான்ங்கிற விஷயத்த ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக அவர் புரிஞ்சுப்பார். அது வரைக்கும் நாம் பொறுமையாட்டாக இருக்கணுங்கிற மாதிரி ஜானகி பேசுகிறாங்க. இந்த பக்கம் பார்வதி ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆமாம், உங்களுக்கு பதவி கிடைச்சிட்டாமே, எனக்கு இப்போ தாங்க மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறமா என் புருஷன் தலைவர், நான் தலைவரோட பொண்டாட்டின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்ருப்பா அப்படின்னும் போது பார்வதி கண்ணத்துலேயே பொழிச்சுன்னா அடிக்கிறாங்க. சிவா, எல்லாம் உன்னால் தாண்டி வந்துச்சு. இன்னைக்கு நான் இந்த பதவியால் என் அண்ணனை இழந்துட்டுருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தான் அப்படின்னு சிவா சத்தம் போட்டதும் இங்கே பாருங்க, உங்க அண்ணன் உங்களை ஒதுக்கினதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? இங்க பாருங்க, உங்க அண்ணன் இப்போ உங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது எதனால தெரியுமா? நீங்கள் தலைவர் பதவிக்கு போனது அவருக்கு பிடிக்கலைங்க, அந்த பொறாமையில் தான் உங்களை அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்வதி சொன்னதும் நம்ம சிவா பார்வதியை மறுபடியும் அடிக்க போகிறாங்க. ஏய், இங்கே பாருடி, எனக்கு என்ன நல்லது நடந்தாலும் நான் தலைவரான பெரிய எம்டியாக வந்தாலும் முதல் சந்தோஷப்பட போகிறது என் அண்ணன் ஒருத்தன் மட்டும் தாண்டி. அதுக்கப்புறமா தான் நீ மற்றவங்க எல்லாருமே. இன்னொரு வாட்டி என் அண்ணனை பற்றி தப்பாக பேசினேன், அதுக்கப்புறமா என்னன்னே மனுஷனாவே பார்க்க மாட்டேன். இங்கே பாரு, இந்த தலைவர் பதவியும் வேணாம், எனக்கு ஒன்றுமே வேணாம். இப்போ வேணா ஊருக்குள்ளே சொல்லிட்டு வர போகிறேன், எனக்கு என் அண்ணனோட தம்பிங்கிற பதவி மட்டுமே போதும் அப்படின்னதும் பார்வதி செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோவை